ஹலோ ஜிஎஃப்எம் வியூஸ், இருங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஒரு ஃப்ராடு, ஒரு ஸ்கேமை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவர் அஃபெக்ட் ஆகிருக்காரு இதனால். ஸோ அதை பற்றி தான் என்னோடய ஃபேமிலியான உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நான் என்ன சொல்ல போகிறேன்றதை இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் பாருங்கள். ரீசெண்டாக நேற்று, அதாவது மும்பை இந்தியன்ஸ் மேட்சும் சிஎஸ்கே மேட்சும் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அவர் வந்து ஒரு ரிலேட்டிவோட பேசாமல் இருந்திருக்காரு. ஸோ சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால். ஸோ அந்த ரிலேட்டிவ் பேரில் ஒரு ஃபேஸ்புக் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவரும் வந்து அதை பார்த்துட்டு ஸோ இமிடியேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. மீன்ஸ் இமிடியேட்டாக அவர் சொன்ன அந்த நம்பருக்கு, யூபிஐ நம்பருக்கு அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டார். ஸோ ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ட்ரான்சாக்ஷன் லிமிட் யூபிஐயில் எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அமௌண்ட்டு வந்து எக்ஸீட்ஸ் அமௌண்ட்டை வந்து அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியலை. ஸோ அதனால் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுங்க. நாளைக்கு காலைல 8 மணிக்கு உங்களுக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட்டை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் க்ளோஸ் ரிலேட்டிவ் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை கூட என்னோடய ஃப்ரெண்டு பார்க்கல, இமிடியேட்டாக வந்து சென்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு 10,000 வந்து சென்ட் பண்ண சொல்லி அந்த ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கேன். 10,000 வந்து சென்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து, இல்லை ஆக்சுவலாக 25,000 சென்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு 10,000 நான் கேட்டு பார்த்தேன், இன்னொரு 15,000 முடிஞ்சால் சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதனால் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு நினச்சிட்டு அந்த மீதி உள்ள 15,000 சென்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ டோட்டலாக 25,000 என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபேக் அக்கௌண்ட் யூபிஐ நம்பருக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 15,000 இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து லைட்டாக டவுட் வந்து, ஸோ அவரோட ரிலேட்டிவ் அந்த உண்மையிலே அந்த ஃபேக் ஐடியிலேருந்து வந்துச்சு இல்லையா, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்துருக்கான். அப்போ தான் தெரிய வந்திருக்கு இவன் அந்த அமௌண்ட்டை ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இமிடியேட்டாக வந்து சைபர் க்ரைமுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். ஸோ நான் சைபர் க்ரைம் நம்பர் வந்து உங்களுக்கு தர்றேன். ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த கன்சர்ன் ஜிபேலேருந்து பண்ணியிருக்கான். அந்த ஜிபேக்கும் அவன் வந்து மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அத்தரைஸ் பண்ண ட்ரான்சாக்ஷன், ஸோ எங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஸோ ஒரு 2 days தான் ஆகுது இது. ப்ராபப்ளி இந்த வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், நேற்று நடந்தது. ஸோ இதை வந்து அவன் என்கிட்ட சொன்னான், அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மெசேஜ் பண்ணார் இல்லையா, ஒரு யூபிஐ ஐடி மீன்ஸ் ஒரு ஜிபே நம்பருக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் சைடில் ஆட் பண்ணுறேன், நான் கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ரொம்ப நாளாக பேசாமல் இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க, ஒரு இமிடியேட்டாக ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியம் பிளாட்ஃபாரத்தில் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்தவித ஃபைனான்ஸ் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிடாதீங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸோ சைபர் க்ரைம்லேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டான். ப்ளஸ் அவனோட பேங்க் வந்து அதை கான்டாக்ட் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். பட் இதோட அமௌண்ட் வந்து அவனுக்கு எப்போ கிடைக்கும்னு அவனுக்கும் தெரியாது, அதை கேட்ட எனக்கும் தெரியாது. ஸோ கிடச்சா நல்லது, ஆனால் கிடைக்குமான்றது டவுட்டு தான். சீக்கிரமாக கிடைக்குமா இல்லை எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அவனை பிடிச்சி அந்த அமௌண்ட்டை அவன்கிட்டருந்து எடுத்து நம்மளுக்கு தந்தால் தான் உண்டு.
ஸோ இதில் வந்து ஒன்று வந்து சைபர் க்ரைமுக்கு நம்ம வந்து இமிடியேட்டாக இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா சைபர் க்ரைமுக்கு இமிடியேட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனோட போர்ட்டல் இருக்குது. அதோட இன்ஃபர்மேஷனை நான் கீழே தர்றேன். அங்கே வந்து நீங்கள் வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் டேப்பில் போயிட்டு உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றதையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் நான் போடுறேன். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு எந்த ஆப்பில் போய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். யாரும் அவங்களோட ரிலேட்டிவ் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லை ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சென்ட் பண்ணிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா ரீசெண்டாக என்னோடய இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸரோட ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் எனக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு. இந்த மாதிரி அமௌண்ட் சேம் இன்சிடெண்ட் தான், அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால் அதை நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலை. பட் இந்த கேஸில் என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ரொம்ப நாள் அவரோட காண்டாக்ட் இல்லாத ஒருத்தர் இந்த மாதிரி சோசியல் மீடியாத்தில் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டதுனால இமிடியேட்டாக வந்து சென்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் என்ன திங்க் பண்ணியிருக்கான்னா அவருக்கு என்ன எமர்ஜென்சின்னு தெரியல, நம்மகிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டான். ஸோ இதனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு 25,000 வந்து லாஸ். ஸோ இது அவனுக்கு எப்போ கிடைக்குமா இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. பட் அவன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். இன் ஃப்யூச்சரில் இதை பற்றின ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது இதை பற்றி பண்ணோன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா பேத்துக்கு போய் சேரும். பை ஜே ஃப்ரம் வியூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை 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 பை. எல்லோரும் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க.